உடனுக்குடன் நேரலை கோவை மாவட்டம் ஒண்டிப்புதூரில் இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர்கள் பாதாள சாக்கடை குழிக்குள் தவறி விழுந்த அதிர்ச்சி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். குழிக்குள் விழுந்த இளைஞர்கள் படுகாயமடைந்து தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவை ஒண்டிப்புதூர் பகுதியில் பாதாள சாக்கடை குழிக்குள் விழுந்த வாகன ஓட்டிகள் குறித்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். குழிக்குள் விழுந்த இளைஞர்கள் படுகாயமடைந்து தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் காளிதாஸ். இப்போ ஒண்டிப்புதூர் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் பாதாள சாக்கடைக்காக வெட்டப்பட்ட குழிக்குள் விழுந்து காயமடைந்திருக்கிறார்கள். அவரின் நிலைமை தற்போது எப்படி இருக்கிறது? வணக்கம் பூர்ணிமா. கோவையில் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட குழியில் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 இளைஞர்கள் குழிக்குள் விழும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் ஒண்டிப்புதூர் திருச்சி சாலையில் பாதாள சாக்கடை பணி நடைபெற்று வருகிறது. இதனால் அப்பகுதியில் குழி தோண்டி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து அவ்வழியாக 2 இளைஞர்கள் அந்த தடுப்பில் மீது மோதி 2 இளைஞர்கள் குழிக்குள் விழும் சிசிடிவி காட்சி வெளியாகி தற்பொழுது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் உடனடியாக அருகில் இருந்தவர்கள் அந்த இளைஞர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இளைஞர்களுக்கு காயங்கள் ஏற்பட்டதனுடன் தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருவதால் இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனத்தில் செல்பவர்கள் மிகவும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். மேலும் கோவை மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் அப்பகுதியில் உயிர் சேதம் ஏற்படும் முன்பே குழிகளை மூட வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி காளிதாஸ்.